உளவுத்துறைக்கு ஒரு தகவல், பறையர் பேரவை தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வரும்போது ஒரு அசம்பாவிதம், ஒரு சலசலப்பு உண்டாக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் முயற்சிக்கிறாங்க. காவல்துறைக்கு இது தெரியும். ஆனால் காவல்துறை ஏன் ஆக்ஷன் எடுக்கலைன்னா, இவங்க விடுதலை சிறுத்தைகள் சைட்லேருந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அவரை குறைந்தபட்சம் ஒரு 15 நாளாவது சிறைப்படுத்தணும். 5 பேரில் 3-4 பேர் ஒரு சைட்லையும் ஒரு இஸ்லாமியரை கணக்கு காட்டுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் அந்த தேதியை சொன்ன உடனே இப்படி திரும்பி எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்கல்ல, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள், அவங்க அவர் கீழே இருக்குன்றாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு குரல் கொடுக்குறாரு, வீரியமாக குரல் கொடுக்குறாரு. அவர் புரட வேலையை நசுக்கிற போக்கில் தான் ஆளுகின்ற அரசாங்கமும் விசிக்காவும் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி ஒரு செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அண்ணனுடைய பாக்கெட்லேருந்து எடுக்கப்பட்டது ஒரு சீப்பு. பேசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பறையர் பேரவை இயக்க மாநில அமைப்பாளர் திரு அர்ஜுன் பாஸ்கர் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ புரட்சி தமிழகம் பறையர் பேரவை இயக்கத்தின் தலைவர் மூர்த்தி அவர்கள் டிஜிபி ஆஃபீஸ் போயிருந்தாரு. அவரை தாக்குனதா ஒரு வீடியோ வைரல் ஆகியிருக்கு வலைதளங்கள்ல. என்ன காரணம்? அந்த நபர் யாரு? அங்க என்ன நடந்தது? உங்களுடைய பார்வை என்ன சார்? சனிக்கிழமை காலையில ஒரு 10-10:15 மணி வாக்கில் அண்ணன் டிஜிபி அலுவலகத்துக்கு போகிறதா. எதற்காக போகிறாருன்னா, ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் பாமகவை சேர்ந்த அண்ணன் மா.க. ஸ்டாலின் வீட்டில் சணல் வெடிகுண்டு வீசி 2 பேர் படுகாயம், அண்ணன் தப்பிட்டார். அந்த நிகழ்வு ஒட்டி பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்கள் மறுநாள் சனிக்கிழமை டிஜிபியை பார்த்து ஒரு புகார் மனு தரணும் அப்படின்னு எங்களுக்கு தகவல் வருது. பாமகவை சேர்ந்த அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சோழமண்டல மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் ஏற்கனவே பறையர் வன்னியர் ஒற்றுமையை பற்றி ஊர்தோறும் மாவட்டந்தோறும் பேசி வருகின்ற அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அழைச்சி பேச வைக்கணும் என்பதை விடாப்பிடியாக இருந்தவர் அண்ணன் மா.க. ஸ்டாலின். அவருக்கு இது மாதிரி ஒரு செயல் நடக்குது, அந்த செயலில் என்ன நடந்திருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறார். டிஜிபி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த டிஜிபி ஆஃபீஸ்னு ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு தேநீர் கடை இருக்குது. அண்ணன் 99-98 அண்ணன் பறையர் பேரவைன்னு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருந்தார். அதன் வளர்ச்சி தான் புரட்சி தமிழகம். அந்த பறையர் பேரவை அமைப்பில் அந்த மயிலாப்பூர் பகுதியில் ஆரம்ப காலத்தில் அடர்த்தியாக இருந்த தம்பிங்க அந்த டீக்கெல்லாம் இருக்காங்க. நட்பின் அடிப்படையில் அவன் எந்த கட்சியில் வேணா வந்துட்டு போட்டோம், அவன் சமூகத்தை சார்ந்தவன். பார்த்த உடனே அண்ணன் தம்பிங்கிட்ட பேசுகிறார். அப்போ அவங்க கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் தலைவர் விமர்சனம் செய்கிற மனிதன், இவர்கிட்ட நீ ஏன் பேசுகிற அப்படின்னு அந்த கூட இருக்கவங்க ஒரு ஆர்குமெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்ட் கை கலப்பாக நடக்குது. அண்ணனை ரொம்ப கொடூரமாக தாக்குறாங்க. அண்ணன் அப்போ கூட முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறாரு. அப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விஷுவலில், ஒரு கருப்பு சட்டை போட்ட தம்பி அண்ணனை தான் தற்காத்து கொள்வான். அண்ணனை எதுவும் பண்ணாதீங்க, என்ன விடுங்கண்ணா அண்ணனை தான் ரவுண்ட் அப் பண்ணி அண்ணனை பேரிகார்ட் பண்ணி கூட்டு போன தண்டி அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் விசிகா தரப்புல இருந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் கையில கத்தி இருந்தது, அவர் தான் முதல்ல தாக்க முயற்சி பண்ணாரு, அதுக்கப்புறமா தான் இவங்க போய் தடுத்திருக்காங்க, அப்ப ஒரு சர்ச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறான். கொலை செய்யும் அளவுக்கு என்னை தாக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? டிஃபென்ஸ் பண்றது சட்டப்படி, அம்பேத்கர் எழுதிய சட்டப்படி தப்பு இல்லைல்ல. ஆனா ஆயுதம் வைத்து தடுக்கிறதுமே வன்கொடுமை ஆகும் இல்ல. ஆயுதம் என்பது அவர்களுடைய கற்பனை. ஏன் அது ஒரு சாவியாக கூட இருக்கலாமே. இப்போ கீ செயின் பார்த்துருப்பீங்க, அது ஒரு 4-5 சாவி இருக்கும். கீ செயினில் பார்த்து நெயில் கட்டர்லேயே 1 கத்தி இருக்கும், அது ஆயுதமாயிடுமா? அப்போ ஃபஸ்ட்டு நெயில் கட்டர் தான் நீ தடை செய்யணும், கத்தியில் தடை செய்யக்கூடாது, நெயில் கட்டர் தான் தடை செய்யணும். அப்போது அவங்க சொல்கிறாங்க அது ஆயுதம்னு, அது ஆயுதம் கிடையாது. அது போலீஸ் சொல்லட்டும், விசாரணையில் வெளில வரும் அது ஆயுதமா இல்லையான்னு. அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே நான் ஒரு 10:50-11 மணிக்கு அந்த டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறேன். டிஜிபி ஆஃபீஸில் அண்ணங்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ்லேயே D5 மெரினா இன்ஸ்பெக்டர் மோகன் ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் கேட்குறாரு. அண்ணன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் எழுதணும்னு ஒரு ஃபார்மல் செக்அப் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? காவல்துறை ஒரு ஃபார்மல் செக்அப் பண்ணுவாங்க. ஏன்னா டிஜிபி ஆஃபீஸுக்கும் இந்த சம்பவம் நடக்கிற இடத்துக்கும் ஒரு 100 மீட்டர் தான். ஆனா அந்த சம்பவம் நடந்த இடத்திலேயே ஒரு காவல் அதிகாரி அங்கதான் நின்னாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதே நீங்க சொல்லணும்ல. இப்ப நீங்க சொன்னீங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கத்தியால் தாக்கினார் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. கை கட்டி வேடிக்கை பார்த்தது காவல்துறைன்னு சொல்லணும்ல. அது யாரும் சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா அது பேசும் பொருளாக வரல. அப்போ நான் என்னுடைய வாதம் என்னன்னா,
அந்த D5 மெரினா காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் மோகன் அவர்கள் அண்ணங்கிட்ட ஒரு புகாரை வாங்குறாரு. அது ஃபார்மல் கம்ப்ளைண்ட்னு சொல்கிறாங்க. ரிசீவ் பண்ண உடனே அண்ணனை வந்து ஒரு உதவி ஆய்வாளர் முன்னாடி, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி ஒரு செக்கப் பண்ணுறாங்க. செக்கப் பண்ணும்போது அண்ணனுடைய பாக்கெட்லேருந்து எடுக்கப்பட்டது ஒரு சீப்பு. அந்த சீப்பின் விலை 110 ரூபா. நாங்கள் செக்கப் பண்ணலை, நீங்களும் செக்கப் பண்ணல. தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகத்துக்கு உள்ளே இருக்கிற என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் அந்த செக்கப் நடக்குது. அப்போ காவல்துறை போய் சொல்லுதா? கேட்குறேன், காவல்துறை போய் சொல்லுதா? இந்த இன்சிடெண்ட் நடக்குது, கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ரிசீவ் பண்ண பிறகு அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறாரு. சனிக்கிழமை எந்த நிகழ்வும் நடக்கலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணிக்கு இது சம்மந்தமாக என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாரு. அதில் ஆனால் இது பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 3 செக்ஷன் தான் போட்டிருக்காங்க. நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா 3 செக்ஷன்றதை நேற்று கூட நீங்கள் எல்லா சமூக வலைத்தளங்களும் பார்த்துருக்கலாம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கொண்டு நான் ஒரு 4-5 மீடியாவோட பேரே சொல்லுவேன். எல்லா மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, ஏர்போர்ட் மூர்த்தி மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிடைச்ச தகவலும் அதுதான். 11-12 மணிக்கு என்கிட்ட சொல்கிறாங்க 3 பிரிவில் வழக்குன்னு. நான் அண்ணன் கூட தான் வீட்டில் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு 7:30 மணிக்கு இவங்க முடிவு பண்ணுறாங்க. தமிழக காவல்துறை முடிவு பண்ணுவதாக எனக்கு ஒரு தகவல். 8 மணிக்கு 8:30க்கெலாம் அவங்க முடிவு தீர்மானிக்கப்பட்டது. இரவோடு இரவாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்யணும், அன்று இரவே அண்ணனை சிறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் திட்டிடுறாங்க. இதற்கு மிகப்பெரிய அழுத்தம் ஒரு அழுத்தம் வந்திருக்குது. அந்த அழுத்தம் கொடுத்தது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். என்ன பேச்சுவார்த்தை செஞ்சாங்கன்னு கூட நம்மளுக்கு ஒருத்தர் முக்கியமானவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நைட்டு 9:35 மணி அளவில் காவல்துறை ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் 2 இன்ஸ்பெக்டர்ஸ் போலீஸ் வராங்க. அதில் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த ஜுடிஷெக்ஷன் வந்து D5 மெரினா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மயிலாப்பூர் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் சேர்த்து வராரு. அவர் தான் அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறாரு, சார் உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு. அண்ணன் கைதுக்கு உட்படுறார். அம்பேத்கரின் சட்டத்தை ஏற்று அண்ணன் கைதுக்கு உட்பட்டு அண்ணன் கீழே வராரு. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணனை நேரடியாக D5 மெரினா காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மெரினா காவல் நிலையத்தில் போலீஸுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணனை கீழே கூப்பிட்டு வராங்க. நேரடியாக கோர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்களே, சார் இப்போ கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே ஒரு ஃபார்மல் செக்கப் இருக்குது, அவர் ஃபிட்னஸ் செக் பண்ணணும், நான் ராயப்பேட்டைக்கு போகிறோம், நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடுங்க. அதுவும் கோர்ட்டுக்குன்னா எக்மூரில் நீதிபதிகளுடைய குடியிருப்பு பகுதிக்கு போயிடுங்க, நாங்கள் வந்துடுறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். அண்ணன் வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சரி யாரை கேட்கலான்னு சொல்லிட்டு நான் கன்சர்ன் இன்ஸ்பெக்டரை கேட்கும்போது, அவர் பாஸ்கர் உங்கள் அண்ணனுக்கு என்னன்னு தெரியல, பிபி சூட்டப் ஆகிடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அவர் ரிலாக்ஸ் ஆன பிறகு நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு வரணும். ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது D5 மெரினா காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் மோகன். எக்மூர் நீதிபதிகளின் குடியிருப்பில் இருக்கிறது வந்து மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர். திரும்ப ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கழிச்சு நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறார், வெயிட் பண்ணுங்கள், அங்கே தான் வந்துட்டுருக்கோன்றார். நாங்கள் 10 நிமிஷம் கழித்து திரும்ப பண்ணலாமா ஃபோன் எடுக்கிற நேரத்தில் எனக்கு இன்னொரு நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, பாஸ்கர் நீங்களும் அவர் மூர்த்தி சாரோட ஒய்ஃபும் கிளம்பி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்றாங்க. என்னடா இது, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்லேருந்து எக்மூருக்கு வர்றதுக்கு 10-15 நிமிஷம் தான் ஆகும், ஏன் ஸ்டான்லி கூப்பிட்டு போகிறாங்க? எனக்கு ஒன்றே டவுட்டு. சரி ஓகே, கார் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டான்லிக்கு போயிடுறோம். ஸ்டான்லிக்கு நாங்கள் முன்னாடி போயிட்டோம். இவங்க காவலர்கள் அண்ணனை கூப்பிட்டு வரது ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. நான் அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் எமர்ஜென்சி வாசலே நிற்கிறேன். ஆனால் அந்த போலீஸினுடைய வாகனத்தில் வராரு. வரும்போது எனக்கு தெரியும் மூர்த்தி அண்ணன் எப்படி இருப்பார். அது இதே சேனலில் நிறைய பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் அதுக்கும் மாறி பெண்ட் ஆக மாட்டார். அவருக்கு ஜீப்பில் அப்படி நான் பார்த்ததே இல்லை, இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததே இல்லை. அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் வாகனத்துலேருந்து அண்ணனை கீழே இறக்கினோடனே அண்ணன் ஒரு மாதிரி நிலை குலைஞ்சிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த மருத்துவமனையில் இன்று பெரிய பெரிய சேட்டலைட் நிறுவனங்கள், பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா டிவிலையும் இன்றைக்கி அந்த ஃபுட்டேஜ் இருக்குது. அவரால் நிற்க கூட முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓபியில் டக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து அண்ணனை வந்து உள்ளே கூட்டு போயிட்டு அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அட்மிஷன் ஏற்பாடு பண்ணும்போது நான் கூடயே போயிடறேன். கூட போடும்போது அட்மிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன ஃபால்ட்னு கேட்குறேன்னா, ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பிபி சூட் அப்போ வச்சு செக் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரை போட்டதுலேருந்து எனக்கு வந்து லைட்டாக ஸ்வெட்டிங் இருக்குது, ஒரு கெட்டினஸ் இருந்தது. நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். அது என்னன்னு தெரியல, அந்த மாத்திரை என்ன மாத்திரைன்னு எனக்கு தெரியல. மருத்துவர்கள் தான் அறிவுறுத்தி நீங்கள் இங்கேருந்து உடனே ஸ்டான்லிக்கு போகணுன்னு சொல்கிறாங்க.
காவலர்கள் சொல்ல, மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியும் சொல்லலை. காவலர்கள்கிட்ட வந்து மருத்துவர்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, உடனே நீங்கள் ஸ்டான்லி கூப்பிட்டு போங்க. அண்ணன் ஸ்டான்லிக்கு வந்துடுறாரு, அட்மிஷன் போட்டாச்சு. அந்த ஸ்டான்லி மருத்துவமனை டீன் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, செக் பண்ணிவிட்டு பேஷண்ட் ஏர்போர்ட் மூர்த்தியை 3 நாள் மருத்துவனுடைய அப்சர்வேஷனில் வச்சுக்கணும். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நான் சொல்லலை, அப்சர்வேஷன் 3 நாள் வச்சுக்கணும்னு சொன்னது யாருன்னா ஸ்டான்லி மருத்துவமனை டீன். அந்த எமர்ஜென்சி வார்டில் இருந்த ஒரு முக்கிய மருத்துவர். அவர் எழுதுறாரு வேறு அதை கேஷீட்டில். ஒன்று பல்வேறு பரிசோதனை செய்யப்படுது. ராயப்பேட்டை மருத்துவமனை மாத்திரை சரியில்லைன்றதால அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்களும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அவருக்கு மாத்திரை கொடுக்காதீங்க, எல்லாமே இன்ஜெக்ஷன் மூலிமா கொடுங்கன்னு சொல்கிறோம். இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் படுக்கிறாரு. ஒரு 3-4 மணி மட்டும் காவலர்கள் அங்கே ரொம்ப டிஸ்கஷனாக இருந்தாங்க. சரி, 3 மணிக்கு 4 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியில் நிற்கிறோம். திரும்ப காலையில் 7:30-8 மணிக்கு அண்ணன் எழுந்துக்கிறாரு. எழுந்ததுலேருந்தே அந்த மருத்துவமனையில் காவலர்களுடைய செய்கை நம்மளுக்கு தெரியும். நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம், அவங்க செய்கை நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிச்சு. காலையிலேருந்தே ஏதோ செயல் திட்டம் அவங்களுக்கு பின்னாடி இருக்குதுன்னு. காலையில் அண்ணனுக்கு வந்து அன்னிக்கிட்ட வந்து அந்த அந்த D5 மெரினாவினுடைய உதவியாளர், ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்காரு, அதான் எழுந்தாரு, நான் டிஃபன் வாங்கிட்டு வாங்களேன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையிலேருந்து இவங்க ப்ரைவேட் இதில் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டு வருது. வந்தவுடனே ஐசியூவில் வந்து மாதிரி கொடுக்கும்போது காவலர்கள் வந்து, இல்லைம்மா அவர் சாப்பிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் சாப்பாடே சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தானே வாங்கிட்டு சொன்னீங்க, எதுக்கு திடீர்னு இப்படி சொல்கிறீங்க என்ன? இல்லை அவர் சாப்பிட்டாரு. அப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன நடந்திருக்கும்? அதான் நான் முழுசாக சொல்லிடுறேன். இது துவக்கம். அந்த நிமிடத்திலிருந்து காவலர்கள் ரொம்ப அவரை வந்து ஒரு பேரிகார்டுக்குள்ளே கொண்டு வராங்க, வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க. யாரும் ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஏர்போர்ட் மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் யாரும் போய் பப்ளிக் பார்க்கக்கூடாது. அவங்க ஒய்ஃப் மட்டும் பார்க்கலாம், அவங்க தம்பி பார்க்கலாம், 2 பேர் மட்டும் பார்க்கலாம். இது அப்புறம் உடைய டைம் போயிட்டு இருக்குது. 9-10 மணிக்கு காவலர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு 10 மணி வாக்குலேயே அங்கிட்ட தெளிவாக ஒருத்தர் சொல்லிட்டார், கம்பல்சரி அவங்களுடைய செயல்திட்டம் இன்றைக்கி அன்னை சிறைப்படுத்தணும், கம்பல்சரி 15 நாள் சிறைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு வராங்க. 12 மணிக்கு ஆய்வாளர் வராரு, கீழே போகிறாரு, மேலே வராரு, இன்ஸ்பெக்டர் வராரு, போகிறாரு. சினிமாவில் காட்டுற மாதிரி வர்றது போகிறது, யாரையும் உள்ளே விடுறதில்ல. அண்ணன் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர். இவரை பார்க்குறதுக்கு பல்வேறு அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் வராங்க. நேற்று ஒரு 15 அம்பேத்கர் லீடர் வந்தாங்க. ஒருத்தரை கூட அண்ணனை பார்க்கவில்லை. ஏன்னா அண்ணன் எதனா ஒரு விஷயத்த சொல்லுவார், அவங்க எதனா வெளி விஷயத்த உள்ள சொல்லிவிடுவாங்க, அவரை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் காவல்துறை செயல்பட்டது. இது 12-1 மணிக்கு மட்டும் எப்படி மதியம் உணவு சாப்பிட்றாரு, புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஒரு 6 மணிக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு தகவல் கசியுது. தகவல் கசிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஏசிடிசி எல்லாமே ஒரு 2:30-3 மணிக்கே ஃபாலின் ஹாஸ்பிட்டலில் உயர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அந்த ஸ்டான்லி மருத்துவமனையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. ஒரு 3:45 மணிக்கெலாம் 3:45-4 மணிக்கெலாம் அண்ணனை வந்து, நான் அங்கே அட்டெண்டர், எங்கள் அண்ணி இருக்காங்க, என் தம்பி கட்சிக்கார தம்பிங்க இருக்கானுங்க, பல்வேறு இயக்க தலைவர்கள் இருக்காங்க, நான் பாட்டும் வந்தாங்க யாரும். நான் சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டு நாங்களும் கீழே போகிறோம். ஆனால் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்மோர் நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வரதா சொல்லி அண்ணனை காவல்துறை வண்டியில் கொண்டு போகிறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டோம். எக்மோர் கோர்ட்டுக்கு போயிட்டு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா எல்லா காவலரும் வந்துட்டீங்க, அண்ணன் வண்டி மட்டும் வரலை அப்படின்னும் போது போலீஸ் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது எக்மோர் கோர்ட்டில். முன்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம அடிக்கடிக்கு கோர்ட்டுக்கெலாம் போகிறதால தெரியும். என்ன விஷயம்னு கேட்டால், உளவுத்துறைக்கு ஒரு தகவல், பறையர் பேரவை தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வரும்போது ஒரு அசம்பாவிதம், ஒரு சலசலப்பு உண்டாக்கணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் முயற்சிக்கிறாங்க. அந்த தகவலின் அடிப்படையில் எக்மோர் நீதிமன்ற வளாகத்தில் ஸ்ட்ரென்தன் போடுறோம் அப்படின்னு காவலர்கள் அப்புறம் வந்தாங்க, ஒரு பேரிகார்டு கொண்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணன் உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே 2வது கோர்ட்டில் அண்ணனை சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் போகுது. நமக்கு வந்து அட்வொகேட்ஸு ஆர்கியூ பண்ணுறாங்க, அவங்க தரப்பில் அட்வொகேட்ஸு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்கள்ல, 2 தரப்புலையும் சில விஷயங்களை சொல்லுவாங்கள்ல. மேஜிஸ்ட்ரேட் 2 விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க சொன்னோன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு தேதி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் அந்த தேதியை சொன்ன உடனே இப்படி திரும்பி எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்கல்ல, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள், அவங்க அவரை கீழே இருக்குன்றாங்க. இந்த சம்பவம் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது விசிகா தலைமையிலேருந்து உத்தரவு போட்டதுனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, விசிகா மட்டும் கிடையாது. நான் அதை முழுசாக முடிச்சிடுறேன். இப்படி சொன்ன உடனே அண்ணனை சொல்கிறாரு, இன்னும் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு, ஆர்குமெண்ட் முடியட்டும்,
நான் கீழே இறங்கினேன். ஒன்று போலீஸ் ப்ரெஷர் போடுறாங்க, இல்லை சார் வாங்க சார் வெளியில் போயிடலாம். அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் என்ன, அவங்களுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்குது, ஏர்போர்ட் மூர்த்தியை எவ்வளோ சீக்கிரம் சிறைப்படுத்தணுமோ அவர் சீரப்படுத்திட்டு அப்படின்னு. அண்ணன் இல்லை ரிலாக்ஸ் ஆகலை, முடியாதுன்றாரு. கோர்ட்டில் ஒன்று ஆர்குமெண்ட் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சில மருத்துவமனை கேட்குறாங்க, அவங்க போலீஸ் கொடுக்கல, பிபி வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. தமிழக காவல்துறை வந்து எவ்வளோ அப்ஜெக்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்ஜெக்ஷன் பண்ணுது. பிபி எவ்வளோ அப்ஜெக்ஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. விசிகா வழக்கறிஞரும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அண்ணனை நீதிமன்றத்துக்கு கொண்டு போக சொல்லி 15 நாள் டிமாண்ட் பண்ணுறாங்க. டிமாண்ட் போட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த கோர்ட் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, டாக்குமெண்ட் வருதுக்கு. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட நான் ஒரு 10-15 நிமிஷம் இல்லை, ஒரு 1 hour நான் ப்ரீஃபாக பேசினேன் அண்ணங்கிட்ட. 10-15 நிமிஷம் இல்லை, 1 hour ப்ரீஃபாக சில விஷயங்கள் பேசினேன். அண்ணன் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அரசியல் நகர்வுகளை எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அடுத்து விழுப்புரத்தில் பறையர் சாதி பற்று பிற சாதி நட்பு அரசியல் மாவட்ட மாநாடு இருக்குது, அதுக்கு உண்டான வேலைகளை நீ செய்யி, சில விஷயங்களை என்கிட்ட ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணார். அதுக்கு அங்கே கோர்ட்டுக்குள்ளே தான் நடந்தது. முடிஞ்ச பிறகு அண்ணனை கூப்பிட்டு போயிட்டு நம்ம புழல் சிறையில் ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம சட்டப்படி என்ன மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணன் விரைவில் வருவார். முன்பை விட வீரியத்தோட கூடுதல் பலத்தோடும் அண்ணன் களமாடுவார். நிச்சயமா சார். இப்போ இவ்வளோ சம்பவங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த நபர், தாக்கிய நபரை ஏன் இன்னும் வெளியே கொண்டு வரல, யாரு அப்படின்றத இன்னும் ஏன் வெளியே சொல்லவே இல்லை, என்ன காரணமா இருக்கும்? அவர் வந்த வண்டி கூட நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆப்போசிட்டில் 5 பேர் மீது சொல்கிறாங்க, 5 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்குன்னு. அதில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டதாக இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம், நான் அவரும் ஒன்று இஸ்லாமியரும் நான் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாரு. 5 பேரில் 3-4 பேர் ஒரு சைட்லேயும் ஒரு இஸ்லாமியரை கணக்கு காட்டுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5 பேரில் A1 இருக்கார்ல, A1 அவர் யாருன்னு எனக்கு தெரியும், A2 யாருன்னு எனக்கு தெரியும், A3 யாருன்னு தெரியும், A5 யார், A4 தெரியும், A5 தெரியும், காவல்துறைக்கு இது தெரியும். ஆனால் காவல்துறை ஏன் ஆக்ஷன் எடுக்கலைன்னா, இவங்க விடுதலை சிறுத்தைகள் சைட்லேருந்து திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து திருமாவளவன் விமர்சனம் செய்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை குறைந்தபட்சம் ஒரு 15 நாளாவது சிறைப்படுத்தணும் குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த அழுத்தத்தின் பேரில் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நேற்று எந்த அளவுக்கு அவர் அழுத்தம் தர முடியுமோ, அவருக்கு பிணை தரக்கூடாது, ஜாமீன் தரக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாரு. அதிகாரம் இருக்கிறத இப்படி பயன்படுத்துகிறாங்க. இல்லை, இது நேற்று அண்ணன் உள்ளே போனது காரணமே திமுக விசிகாவினுடைய மகத்தான கூட்டணி தான் காரணம். இது மக்கள் பார்த்துட்ருக்காங்க மேடம், இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இன்று நீ ஏற்கனவே ஒரு ஆம்ஸ்டாங்கை நாங்கள் இழந்திருக்கோம். அதுக்கப்புறம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஜெகன்மூர்த்தி மேலே ஒரு பொய் வழக்கா, அது நீதிமன்றம் சொல்லட்டும், அது பொய் வழக்கா, அது உண்மையில் நடந்ததா இல்லையான்னு, அவரை கைது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் 500 காவலர்கள் வீட்டு வாசலில் வச்சு அவர் தம்பிங்க வந்து ரோட்டில் நின்று அது பெரிய பிரச்சனையாகி அது உலகமே பார்த்துது. அதை தொடர்ச்சியாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு குரல் கொடுக்குறாரு, வீரியமாக குரல் கொடுக்குறாரு. அவர் குரல் வலையை நசுக்கிறன்ற போக்கில் தான் ஆளுகின்ற அரசாங்கமும் விசிகாவும் இந்த ஒரு மாதிரி போக்க கையாளுது. அதே மாதிரி எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பறையர் பேரவை இயக்கம் அப்படின்ற பெயரை வைத்துக்கொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, பெயரை வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு, ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க? இல்லை, அது ஒன்றும் அவருக்கு அது புதுசு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம அண்ணன் தான் அவர். நீங்கள் கேட்டதால் அந்த பதில் சொல்கிறேன். பறையர் பேரவை புரட்சி தமிழகம் என்று பெயரை வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த அண்ணன் இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தார். அந்த கட்சியில் இருக்கும்போது அவர் சொன்ன வாசகம் ஒன்று இன்றைக்கும் என் மனசில் அப்படியே பசுமத்தாணி போல இருக்குது. மருத்துவர் ஐயா அவர்களே நீங்கள் ஆணையிடுங்கள், மருத்துவர் ஐயா அவர்களே நீங்கள் ஆணையிடுங்கள், இன்னாருடைய தலையை கொய்து உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். என்ன சொன்னார்? மருத்துவர் ஐயா அவர்களே ஆணையிடுங்கள், இன்னாருடைய தலையை கொய்து உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. யாருடைய தலையை கொய்து சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார்ல, அவருடைய கட்சியில் தான் இப்போ அவர் பேசுகிறார். இதுக்கு முன்னாடி மைனின் மைந்தன் கழகன்னு ஒரு கட்சி நடத்தினார். திருப்பூர் அம்பேத்கர் சிலையா இருக்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு. இப்ப கேட்கிறாரு அவரு, புரட்சி தமிழகம் பறையர் பேரை என்று பெயரை வைத்துக்கொண்டு, இதே பெயரை வைத்துக்கொண்டு தானே நீங்கள் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அந்த பொதுக்கூட்டத்துக்கு அழைச்சிங்க. நீங்க நடத்தும் போது அதே பெயரை வைத்துக்கொண்டு தான் ஏர்போர்ட் மூர்த்தி இருந்தாரு. அப்போ நீங்க தனியா ஒரு கட்சி வச்சுட்டு இருந்தீங்க. நீங்க அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்ன அழைச்சி சிறப்பு செய்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க வேற ஒரு கட்சியில் இருக்கீங்க. அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதாக நீங்கள் காட்டிக்கொண்டு இது போலலாம் நீங்கள் பேசுகிறீங்க. அண்ணா எதையும் மறந்துடக்கூடாது, பழசை அதுவும் மறக்கக்கூடாது அண்ணா. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அவர் அந்த கட்டாயத்துக்கு உட்படுறாரு. அவரை நம்ம தப்பாக எதுவும் சொல்ல முடியாது. அவர் அது மாதிரி பேச சொல்லியிருப்பாங்க. ஆனால் நல்ல மனிதர், வழக்கறிஞரும் கூட. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ என்னன்னா,
தமிழகத்துல காவல்துறை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கருத்தியல் ரீதியா ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்தை வெளியே சொன்னோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை இது ஒன்றும் புதுசு கிடையாது மேடம். இது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த 4 வருட ஆட்சியில் நீங்கள் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய சேனலில் எத்தனையுடைய குமுறல் குரல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஜனநாயகத்தினுடைய 4வது தூணா நீங்கள் நிற்கிறீங்க. இந்த உங்கள் செய்தி சேனலில் எத்தனை பேருடைய குமுறலை நீங்கள் போட்டிருப்பீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஆட்சி இருக்குது, நம்ம தான் எல்லாமே, நம்ம சொல்கிறது தான் நடக்கணும், நம்ம சொல்கிறது தான் நடக்கும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, மக்கள் வந்து மிக சக்தி வாய்ந்தவர்கள். மக்கள் இதை எல்லாத்தையும் ரொம்ப க்ளீன் அண்ட் பார்க்குறாங்க. அதுக்கு உண்டான பாடத்தை மக்கள் 2026 தெளிவாக சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் வந்து எங்களோட இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.